வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாபிக் பார்த்துருப்பீங்க, கிளாசிக் கார் பரேட். என்னடா இது கிளாசிக் கார் பரேட் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கிளாசிக் காருன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஓல்டு கார் 1950s 1960s 1970s இந்த ஓல்டு கார்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் கிளாசிக் காருன்னு சொல்லுவாங்க. இந்த எங்கள் கவுண்டி ஆரஞ்சு கவுண்டியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் அப்படின்னு ஒரு கார் குரூப், அவங்க இந்த ஓல்டு கார் வச்சுருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு கார் பெரேட் ஒன்று நடத்துவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜூலை 4th அமெரிக்காவோட 245th பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த பேட்ரியாட்டிக் கார் பெரேட் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க. இந்த பேண்டமிக்னால பார்த்தீங்கன்னா ரெகுலர் பெரேடெல்லாம் சிட்டி கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இது ப்ரைவேட் குரூப்புன்றதுனால இந்த கார் பெரேட் மட்டும் வச்சுருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி கிளாசிக் கார்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி கார்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் கார்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காராக வந்து இந்த ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்தாங்க. வந்து காரை தொடச்சி காரில் வந்து பேட்ரியாட்டிக்காக டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளும் அப்படியே போய் ஒரு 8:30 மணி போல் போய் ஒவ்வொரு காராக பார்த்தோம். இந்த கார்லாம் பார்த்திங்கன்னா மில்க் வண்டி, பால் வண்டி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும்னா அந்த மாதிரி போட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காரெல்லாம் பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க. ஒவ்வொன்றும் சும்மா பலன்னு வச்சுருங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் இருந்தாங்க இந்த கார் ஓனர்ஸாக. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த காரை தொடச்சி அப்படி பலன்னு இருக்கு. எல்லாமே சூப்பராக ரன்னிங்கில் இருந்துச்சு. இதோட ஒவ்வொரு காரோட விலையும் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரும் வந்து $100,000 கிட்ட இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு 70 காருக்கு மேலே இருந்துச்சு. ஒவ்வொரு காரும் வித்தியாசமாக, ஒரு கார் போல் இன்னொரு கார் இல்லை. ஸோ பார்க்கவே அவ்வளோ நினச்ச கார் லவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சில கார்ஸ்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் தான் பார்ப்போம், இல்லை டிஸ்னி லேண்டில் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா. அது மாதிரி ஒரு வளைஞ்சி கிளஞ்சியெல்லாம் இருந்துச்சு. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீட்டிங்லாம் லெதர் சீட்டிங்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். எப்படி இந்த காரை அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கன்னா இப்படி காரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அந்த காரை வந்து அவங்க வந்து ஒரு காமிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பெருமிதம். பார்த்தீங்கன்னா, ஓ என் கார் இப்படி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னு அவங்க அதை பற்றி கேட்டோடனே அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கார் கலருமே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கலர்லாம் நமக்கு இருக்கிறது. உள்ளே பாருங்கள், அந்த என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திறந்தெல்லாம் காமிச்சாங்க. உள்ளே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தூசு கூட இல்லாமல். இந்த கலர்லாம் பார்க்க காம்போ வந்து நமக்கு பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. அந்த காரை பார்த்திங்கன்னா அங்கே நிற்க வச்சுட்டு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பளபளன்னு. அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம், அந்த கார் மேலே எவ்வளோ பெரிய இருந்தால் அவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. நமக்கும் கார் பிடிக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்க தான் முடியும், வாங்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முட்டாய் கடையை முறைச்சி பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு காரையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டைரியில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி பொம்மை வேறு வச்சுருந்தாங்க பெரேடுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப பக்காவாக டெக்கரேட் பண்ணாங்க. இப்போ தான் ஒரு காராக வந்து அப்படியே நிற்கிது பார்க்கிங் லாட்டில். இந்த பெரேட் வந்து ஒரு 9 மணி போல் தொடங்க போகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. சிட்டிஸ்குள்ளே எல்லா ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் அவங்க மேப் கொடுத்துட்டாங்க, எந்தெந்த சிட்டியில் போகிறோம், எந்தெந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக்கை அஃபெக்ட் பண்ணாமல் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்துச்சு. ஜூலை 4th எப்போவுமே காலையில் பெரேட் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது சிட்டின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பெரேடில் இந்த காரெல்லாம் வரும். இவங்க பார்த்திங்கன்னா இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேட்ரியாட்டிக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து
சிட்டி வந்து அஃபீஷியல் பெரேட் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை கொஞ்சம் டிராஃபிக்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்பவே இதுவாக போனாங்க. ஒவ்வொருத்தரும் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த கார் கூட. நாங்களும் அந்த மாதிரி நின்று நின்று கொஞ்சம் காரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்பவே ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு காலையில் 8:30 மணி தாங்க. ஆனால் வெயில் பாருங்கள் பப்பரப்பான்னு அப்படி காயுது. காலையிலேயே சும்மா சுல்லுன்னு அடிச்சிச்சு. ஸோ சில காரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கலர் காம்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பக்கமாக இருந்தது. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த காலத்துக்கு பக்கமாக இருந்துச்சு. சும்மா ஒரு கார் எனக்கு தெரிஞ்சது தண்டர் பேர்ட் பார்த்தேன். தட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த கார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய காலத்தில் அந்த பிரிட்டிஷ் படத்துலலாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கார் இப்படி வளைஞ்சி கிளைஞ்சி எப்படி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதுவும் அந்த மாதிரி தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்க வந்து இறங்குவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இட் மைட் பி லைக் 1950s நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க இதை. இந்த கார் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1970s நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் காரு வந்து வருஷங்கள் போக போக அதோட ஷேப்ஸும் மாற ஆரம்பிச்சு. இந்த மோஸ்ட்லி இங்கே இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர்டு, செவர்லேட் அந்த மாதிரி தான். செவி தான் நிறையா இருந்துச்சு. ஃபோர்டும் செவியும் தான் நான் நிறைய பார்த்தேன் ஞாபகம். வேறு என்ன பார்த்தேன்? தண்டர் பேர்ட் பார்த்தேன். மறந்து போச்சுங்க. நிறைய பேரெல்லாம் நமக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஸோ உள்ளவும் போய் பார்த்தோம். சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லெதர் போட்டோ. இந்த என்ஜின் பாருங்கள், ஓப்பன் என்ஜின் சும்மா அட்டகாசமாக இருக்குது. பார்க்கவே அப்படியே ரொம்பவே எச்சா இப்படிலாம் இந்த ஜனங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி வச்சுட்டு தேர்ட் காராக வச்சுருப்பாங்க. இது வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ப்ரைடு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சர்வீஸ் கார். இந்த காரை வச்சுருக்கிறது அவங்களுக்குலாம் ஒரு ப்ரைடு. மோஸ்ட்லி இங்கே நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரை வந்து வீக்கெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே பீச்சில் ஒரு க்ரூஸ் போனாலே அப்படி நம்மலாம் திரும்பி பார்ப்போம் ரோட்டில் போகும்போது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு இது மாதிரி. நம்மலாம் வந்து நகைலாம் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு எஸ்பெஷலி இந்த மென்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காரை வச்சுக்கிறது. இந்த என்ஜினை எக்ஸ்பிளைன் பண்ணவர் அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமை. இந்த மாதிரி அப்படியே பலபலன்னு என்ஜின் இருக்குது, இந்த பார்ட்ஸ்னால் அப்படி போட்டேன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தார். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இவ்வளோ கூட ஒரு மனுஷன் காரை லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காரும் சூப்பராக இருக்குது. ப்ளூ கலர். இந்த ப்ளூ கூட பார்த்திங்கன்னா கிரேஷ் ப்ளூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு கலர் மட்டும்தாங்க தெரியும், அந்தளவுக்கு டீட்டெயிலாம் ரொம்ப தெரியாது. மேபி வீட்டுக்கார் வந்திருந்தாருன்னா அவர் ஒரு இதில் அவர் பாட்டு அங்கங்கே நின்று அவர் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் வீடியோக்குள்ளே வர விரும்பலை. இது வந்து மிலிட்ரி கார், மெரைன் கார் மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு சைரன் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ பெரேட் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைரன் போட்டு போனாங்க. இந்த காரு க்யூட்டாக இருக்குது. ரெட்டு கலர் நல்லாயிருக்கு. ரெட்டு அண்ட் ஒயிட் காம்போ. இந்த மெரூன் இதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு காருமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இதே மாதிரி தாங்க காலையில் ஃபுல்லாக ஒரு 8:30 to 9-10 ஆச்சு அவங்க தொடங்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம சுற்றி ஒவ்வொரு காராக பார்த்தோம். இந்த வீல் பாருங்களேன், கார் மாதிரியே இல்லை, சைக்கிளோட வீல் மாதிரி இருக்குது. மோட்டர் சைக்கிள் வீல் மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நல்லா. இது மாதிரி 2 கார் இருந்துச்சு வீலுக்கு நான் பார்த்தேன். இதே கலரில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வீலை பாருங்கள். முன்னாடி பின்னாடி 2 காருமே அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் க்ளோசர் லுக். பட் ஷேப் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. பட் வீல் வந்து மோட்டர் சைக்கிள் வீல் மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு இந்த கார் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் பகி மாடல் மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் ஜீப்பு, ஓப்பன் ஜீப். இது கொஞ்சம் கன்வெர்ட்டபிள் கார். இதுவும் நல்லா இருந்தது, ப்ளூ கலர். இது மஸ்டாங் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓல்டு மஸ்டாங், ப்ராப்ளி 1970s இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கன்வெர்ட்டபிள் மஸ்டாங் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்ம ஊரில் பிளைமூத் ஞாபகம் வருது. உங்களுக்கு கார் பேர்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் ப்ரோ கிடையாது கார் பேரில். பட் கார் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஓரளவுக்கு தெரியும். ரொம்பலாம் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்டெல்லாம் அந்த காலத்தில் காரெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த எல்லோ நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ.
இந்த ப்ளூ சூப்பரா இருக்குங்க. பார்க்கறதுக்கே வந்து ஏதோ ஒரு படத்துல நம்ம கார்ஸ் மூவில ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த மாரி. அதான் பார்த்தீங்களா தண்டர் பேர்டு. சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே என்னமோ அப்படியே பறக்கிற மாரி இருக்கு. இந்த கார் அப்படியே பறந்து போற மாரி ஏரோப்ளேன் மாரி இருக்கு. இப்ப டைமும் பார்த்தீங்கன்னா 9 கிட்ட நெருங்கிட்டு இருந்தது. அதனால எல்லாரும் அவசர அவசரமா அவங்க ட்ரங்க்லேருந்து டெக்கரேஷன்லாம் எடுத்து காரை டெக்கரேட் பண்ணி ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஸ்ட்ரீட் சைடில் போய் நின்றுக்கலாம். எங்களோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லா ரெசிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரோட் சைடில் கிட்ஸோட உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லா காரும் அப்படியே ஒன்று பின்னாடி போகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. பெரேடை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னடா பரேடே பார்க்கல, அதுக்குள்ளே பரேடு ஃபன்னாக இருந்துச்சுன்னு கதை விட்றேன்னு பார்க்குறீங்களா? நான் இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் லாட்லேருந்து வெளில வந்தப்போவே இந்த மெயின் இன்டர்செக்ஷனில் இருந்து நாங்கள் பார்த்தோம். பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து அவ்வளோவா வியூ நல்லா இல்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீட்னால கார் வேகமாக போச்சு. நீங்களே பார்ப்பீங்க அந்த வீடியோவில் பாருங்கள். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா ஸ்ட்ரீட். இது வந்து ஸ்லோவாக போச்சு.
எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த பேட்ரியாட்டிக் கிளாசிக் கார் பெரேடு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து இதோட முடிஞ்சிடலாங்க. இது ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் த டே தான். இதோட செலிப்ரேஷன் வந்து ஈவினிங் கான்சர்ட், ஃபயர் ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஏகப்பட்ட விஷயம். அன்றைக்கி ஃபுல்லாக பீப்புள் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ அது இதுன்னு தான் ஒரே ஃபன்னு தாங்க அன்றைக்கி. ஸோ இட்ஸ் அமெரிக்கா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம செலிப்ரேஷன் தான். ஸோ இந்த செலிப்ரேஷனோட கண்டினியூஷன் வந்து நான் பார்ட் 2ல இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்ட் டிட்பிட்ஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் டொப்புன்னு ஒரு தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.